வைத்திருக்கிறது. உதாரணமாக, ஒரு மதம் பல கடவுள் நம்பிக்கை கொண்டிருந்தால் மற்ற மதம் ஒருவனே தேவன் என்று பேசுகிறது. அப்படி என்றால் எல்லா புனித புத்தகமும் ஒரே கடவுளால் எழுதப்படவில்லை என்பது நமக்கு புரிகிறது. ஒரே கடவுளால் எழுதப்பட்டால் ஏன் மதங்களுக்குள் இத்தனை வேற்றுமை இருக்கப் போகிறது? சிந்திக்க வேண்டுமல்லவா? அப்படி என்றால் இத்தனை மதங்களிலும் இத்தனை புனித புத்தகத்திலும் ஏதோ ஒன்றுதான் உண்மை கடவுளால் எழுதப்பட்டிருக்க வேண்டும். இப்படி இருக்க 33% மேலான மக்கள் பின்பற்றக்கூடிய மதம் கிறிஸ்தவ மதம். இம்மதத்தின் புனித புத்தகமான பைபிளை கடவுள் எழுதியிருக்கிறாரா என்பதை சோதித்து பார்த்து எந்த மதம் பொய்யென்றும் எந்த மதம் மெய்யென்றும் காண்போம். இந்த வேதாகமத்தின் ஆச்சரியமூட்டும் அமைப்பு. எல்லா மதங்களின் வேர் எதுவென்றால் அதன் புனித புத்தகமாகும். கிறிஸ்தவ மதத்தின் வேரும் அதன் புனித புத்தகத்திலே அடங்கியிருக்கிறது. அதன் புனித புத்தகத்தின் பெயர் பைபிள். நமக்கு தெரிந்ததே. மெய்யாகவே இந்த புத்தகத்தில் கடவுள் எழுதியதற்கான கைரேகை இருக்கிறதா? மனிதனின் இதயத்தின் கேள்விகள் அனைத்திற்கும் பதில் தருகிறதா என்பதை பார்ப்போம். இந்த பைபிளை பற்றின செய்தியே நமக்கு ஆச்சரியத்திற்குள் ஆழ்த்துகிறது. பைபிள் என்ற வார்த்தைக்கு புத்தகங்கள் என்று அர்த்தமாம். ஆம், 66 புத்தகங்களை அடக்கி வைத்திருப்பதினாலே அந்த பெயர் வைத்துள்ளனர். இதனை கிட்டத்தட்ட 40 எழுத்தாளர்கள் எழுதியுள்ளனர். இந்த 40 எழுத்தாளர்களும் வெவ்வேறு காலத்தில் வாழ்ந்தவர்கள், வெவ்வேறு மொழியை பேசக்கூடியவர்கள், வெவ்வேறு தொழில் செய்கிறவர்கள், வெவ்வேறு நாட்டை சார்ந்தவர்கள். இதில் சிலர் படித்தவர்கள், சிலர் படிக்காதவர்கள், சிலர் மீனவர், சிலர் மருத்துவர், சிலர் ராஜா, சிலர் மந்திரி, சிலர் ஏழை, சிலர் பணக்காரன் என்று வெவ்வேறு நபர்களால் எழுதப்பட்டுள்ள புத்தகம்தான் இந்த பைபிள். ஆனால் இவர்கள் இத்தனை பிரிவினை உடையவராக இருந்தாலும் ஒரே கடவுளையும் அவரை அடைய ஒரே வழியையும் வலியுறுத்தியுள்ளது ஆச்சரியத்திற்குரியது. உதாரணம் ஒன்று சொல்லுகிறேன். பள்ளியில் படித்த அனைவருக்கும் இந்த அனுபவம் இருந்திருக்கும். நான் 8ஆம் வகுப்பு படித்து கொண்டிருக்கும் போது எங்கள் வகுப்பில் 42 பேர் படித்து கொண்டிருந்தோம். ஆசிரியர் ஒரு தலைப்பை கொடுத்து கட்டுரை எழுதச் சொன்னால் அந்த ஒரே தலைப்பை 42 பேரும் 42 வித்தியாசமான கட்டுரையாக எழுதுவோம். எத்தனையோ எதிர்மறை இருக்கும். ஆனால் 40 எழுத்தாளர்கள் எல்லா சூழ்நிலையிலும், மொழியிலும், தகுதியிலும், காலத்திலும் வித்தியாசப்பட்டிருக்க எப்படி எதிர்மறையான கருத்துக்கள் இல்லாமல் ஒரே கடவுளையும் அவரை அடைய ஒரே வழியையும் எழுதினார்கள் என்பது வியப்பின் சரித்திர குறியீடாக உள்ளது. இது எப்படி சாத்தியமாகும் என்று நினைக்கும் போது கடவுளும் ஆசிரியரைப் போல ஒவ்வொரு காலத்திலும் வாழ்ந்தவர்களுக்கு சொல்ல சொல்ல இவர்கள் எழுதியிருப்பார்களோ என்று சிந்தனை தூண்டுகிறது. இது மட்டுமல்ல, பைபிளில் உள்ள அறிவியல் ஆதாரங்கள் நம்மை இன்னும் ஆச்சரியத்திற்குள் ஆழ்த்துகிறது. அந்தரத்தில் தொங்கும் பூமி. எகிப்தியர்கள் இந்த பூமி 5 தூண்களால் தாங்கிக் கொள்ளப்பட்டிருக்கிறது என்றார்கள். கிரேக்கர்கள் அட்லஸ் என்ற கடவுள் தன்னுடைய தோளின் மேல் இந்த பூமியை வைத்திருக்கிறான் என்று நம்பினார்கள். இந்து தேசத்தில் உள்ள இந்தியர்கள் யானையின் முதுகில் இந்த பூமி வைக்கப்பட்டிருக்கிறது என்றும் அது தன் உடலை அசைக்கும் போது பூமி அதிர்ச்சி உண்டாகிறது என்றும் நினைத்தார்கள். ஆனால் இவை யாவும் பொய் என்று முதலில் விண்கலத்தை அறிவியல் அறிஞர்கள் விண்ணில் செலுத்திய போது நிரூபணமானது. ஆனால் விண்கலம் விண்ணில் ஏவப்படுவதற்கு 3600 வருடங்களுக்கு முன்பாகவே கிறிஸ்தவ மதத்தின் புனித புத்தகமான பைபிளில், வேதாகமத்தில் அவர் பூமியை அந்தரத்தில் தொங்க வைத்திருக்கிறார் என்று எழுதப்பட்டிருப்பது எவ்வளவு பெரிய ஆச்சரியம்! 2வது ஆச்சரிய தகவலை நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். உருண்டை வடிவம் கொண்ட பூமி. பல நூற்றாண்டுகள் வரை மக்கள் இந்த பூமியை பற்றி என்ன சிந்தித்துக் கொண்டிருந்தார்கள் தெரியுமா? இந்த பூமி தட்டை வடிவம் என்றே எண்ணிக்கொண்டிருந்தனர். பூமியின் எல்லை வரை நேராக நடந்து சென்றால் பூமிக்கு வெளியில் பள்ளத்தில் விழுந்து விடுவோம் என்றே நம்பினார்கள். ஆனால் இந்த நம்பிக்கை 15ஆம் ஆண்டு வரை இருந்தது. ஏனென்றால் 15ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த கிறிஸ்டோபர் கொலம்பஸ் பூமி தட்டை வடிவம் இல்லை, உருண்டை வடிவம் என்று எல்லா தவறான சிந்தனைகளுக்கும் முற்றுப்புள்ளி வைத்தார். ஆனால் இந்த மகத்தான உண்மையை 2600 ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்த ஏசாயா என்ற வேத எழுத்தாளர் தன்னுடைய புத்தகத்தில் அவர் பூமியின் உருண்டையின் மீது வீற்றிருக்கிறார் என்று துல்லியமாக எழுதியிருப்பது அறிஞர்களையும் ஆச்சரியத்திற்குள் ஆழ்த்துகிறது. 3வது ஆச்சரியமான தகவல், எண்ணில் அடங்காத நட்சத்திரங்கள். சிறு வயதிலிருந்தே வானத்தின் நட்சத்திரங்களை எண்ணுவது நம்முடைய வழக்கம். அதை போன்றே அந்தந்த காலத்தில் வாழ்ந்த அறிஞர்களும் எண்ணினார்கள். கிமு 150 வாழ்ந்த ஹைப்பர்கஸ் என்பவர்
1022 நட்சத்திரங்கள் உள்ளது என்று எண்ணினார். பின்பு டாலமி என்பவர் 1026 நட்சத்திரங்கள் என்று எண்ணினார். பின்பு கலிலியோ என்பவர் தன்னுடைய தொலைநோக்கி வழியாய் பார்த்தபோது கோடான கோடி நட்சத்திரங்கள் எண்ணில் அடங்காததாய் இருக்கிறது என்று கண்டுபிடித்தார். இதனை வேதாகமத்தில் எரேமியா என்ற எழுத்தாளர் கடவுள் அவரிடத்தில் வானத்தின் நட்சத்திரங்கள் எண்ணப்படாததாய் இருக்கிறது என்று சொன்னதாக எழுதியிருக்கிறார். இப்படிப்பட்ட கண்டுபிடிப்பை தொலைநோக்கி கண்டுபிடிப்பதற்கு முன்னமே வேதாகமம் கண்டுபிடித்தது என்று சொன்னால் எவ்வளவு பெரிய ஆச்சரியம்! 4வது ஆச்சரியத்தை உங்களுடன் கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கடலுக்கு அடியில் உள்ள நீரூற்று. நிலத்தில் உள்ள நீரூற்றை நம்மில் அநேகர் கண்டதுண்டு. அந்த நீரூற்றிலிருந்து வரும் தண்ணீரையும் நம் அத்தியாவசிய தேவைக்கு பயன்படுத்துவதுண்டு. ஆனால் கடலின் ஆழத்தில் நீரூற்று இருப்பது உங்களுக்கு தெரியுமா? என்ன, கடலின் ஆழத்தில் நீரூற்றா என்று யோசிக்கிறீர்களா? ஆம், 1977 சில கடல் ஆராய்ச்சியாளர்கள் பெரு என்ற நாட்டில் நீர்மூழ்கி கப்பல் பயன்படுத்தி கடலின் ஆழம் மட்டும் சென்று அநேக நீரூற்றுக்களை கண்டார்கள். அது மிகவும் ஆச்சரியத்தை உண்டு பண்ணியது. அப்படி இருக்க 4000 ஆண்டுகளுக்கு முன்பே வேதாகமத்தில் நீ சமுத்திரத்தின் ஆழத்தில் உள்ள நீரூற்றுக்களின் அருகே நடந்தாயோ என்று கடவுள் யோபு என்ற பக்தனை பார்த்து சொன்னதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. நீர்மூழ்கி கப்பல் இல்லாத காலத்திலேயே சமுத்திரத்தின் ஆழத்தில் இருக்கும் நீரூற்றை பற்றி வேதாகமம் சொன்னது ஆச்சரியத்திற்கும் மேலானதுதான். 5வது ஆச்சரியமான தகவல், வாரத்திற்கு 7 நாள் கணக்கு. பூமி சூரியனை சுற்றி வருவதை வைத்து ஒரு வருடத்தின் காலம் கணக்கெடுக்கப்படுகிறது. சந்திரன் பூமியை சுற்றி வருவதை வைத்து ஒரு மாதத்தின் காலம் கணக்கெடுக்கப்படுகிறது. ஆனால் ஒரு வாரத்தின் காலம் எப்படி கணக்கெடுக்கப்படுகிறது தெரியுமா? நிச்சயம் தெரியாது. எந்த ஒரு விஞ்ஞானியும் இதற்கு பதில் தரவில்லை. ஆனால் வேதாகமம் இதற்கு பதில் தருகிறது. 6 நாளைக்குள்ளே கர்த்தர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்து பூரித்தார் என்றார் என்று வேத வசனம் தெளிவாக கூறுகிறது. ஒரு வாரத்திற்கு 7 நாள் என்பது இவ்வுலகத்தை படைக்கும் போது இறைவன் ஏற்படுத்திய திட்டம். இந்த திட்டத்தை இந்நாள் வரை எந்த யோசனையும் இல்லாமல் கைக்கொண்டு வருகிறோம். இதற்கு வேறு ஆதாரம் இல்லை. இந்த வேதத்தின் கடவுளை இவ்வுலகத்தை படைத்தார் என்பதற்கு இந்த வாரத்தின் கணக்கே ஆதாரம். அநேக மதங்களும் அந்தந்த மதத்தின் புனித புத்தகமும் அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் பல கட்டுக்கதைகளையும் இதிகாசங்களையும் சொல்லிக் கொண்டிருக்க மனிதன் ஞானத்திற்கும் அப்பாற்பட்ட அறிவை 4000 வருடங்களுக்கு முன்பாகவே பூமியை பற்றியும் சமுத்திரத்தை பற்றியும் நட்சத்திரங்களை பற்றியும் எழுதப்பட்டது ஆச்சரியத்தின் ஆழத்தில் நம்மை ஆழ்த்துகிறது. எந்த கடவுள் உண்மையான கடவுள் என்ற கேள்விக்கு 100க்கும் மேற்பட்ட அறிவியல் உண்மைகள், 6000த்திற்கும் மேற்பட்ட சரித்திர ஆவணங்கள், அகழ்வாராய்ச்சி கொடுக்கும் உண்மைகள், இவை யாவும் கிறிஸ்தவ மதத்தின் புனித புத்தகத்தை எழுதிய கடவுளே உண்மையான கடவுள் என்று உறுதிப்படுத்துகிறது. அவரே உங்களையும் உலகத்தையும் சிருஷ்டித்தவர் என்று அங்கீகரிக்கிறது. நாம் படைத்தது தெய்வம் அல்ல, நம்மை படைத்தது தெய்வம். நாம் சுமப்பது தெய்வம் அல்ல, நம்மை தாய்போல் சுமப்பதே தெய்வம். நாம் அபிஷேகம் செய்வது தெய்வம் அல்ல, நம்மை அபிஷேகம் செய்வதுதான் தெய்வம். நாம் உடைத்து உருவாக்குவது தெய்வம் அல்ல, நம்மை உயிர் கொடுத்து உருவாக்குவதுதான் தெய்வம். அந்த மெய்யான தெய்வம் நமக்காக உயிர் கொடுத்த, நமக்காக இவ்வுலகத்திற்கு வந்த அருமை இரட்சகர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து.